அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தம்பள்ளி வட்டம் சின்னிகுப்பம் முதல்நிலை ஊராட்சியில் இருந்து என்ஆர் பன்னீர்செல்வம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பின் நிறுவன தலைவர். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க பணியை அந்த நகராட்சியாளரின் பணியை கரெக்டாக சிறப்பாக செய்யணும். ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, அந்த ஊராட்சியை முறையாக பாதுகாக்கணும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் வச்சுருக்கணும். இவங்க குறைபாடுகளை பொதுமக்களோட குறைபாடுகளை அப்படியே வச்சுருக்கவே தான் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை நாடி செல்கிறாங்க. அதிக அளவு சொல்கிறாங்க மக்கள் குறைத்திருக்க நாள் அன்றைக்கி. அப்போது அந்தந்த பகுதியில் வேலை செய்யறதுக்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோம். நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் பார்த்திங்கன்னா வார்டு உறுப்பினராக சரி, ஊராட்சி மன்ற தலைவரும், கவுன்சிலர் முதற்கொண்டு எல்லாருமே. இப்போ இவங்க பணியை சரியாக செய்யறது கிடையாது. ஏன் செய்யலை கேள்வி கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்காதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க தவறுகள் அதிகமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க பணி சரியாக செய்யாதனால தான் நம்ம மாவட்ட ஆட்சியரை நாடுறோம், முதலமைச்சரை நாடுறோம். நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பிடிஓ கிட்ட மனு கொடுத்துருக்கேன். பிடிஓ சரியாக நடவடிக்கை எடுக்கலை. பிடிஓ மீது நான் புகார் தெரிவிச்சிருக்கேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பிடிஓ மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது தாசில்தார் கடமை என்ன? நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை அவங்க செய்யறது கிடையாது. எந்த வட்டாட்சியர் இருந்தாலும் சரி, பூவிருந்தம்பள்ளி வட்டாட்சியர் அவர்கள் எங்கள் சென்னிருப்ப ஊராட்சியில் நீர்நிலைகளை இது வரைக்கும் பாதுகாப்பு பண்ணலை. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்களோட கடமைகள். அடுத்தது அந்த ஊராட்சியை சார்ந்த விஓஓ, ஊராட்சி சார்ந்த விஓஓ. இப்போ எங்கள் ஊராட்சி பார்த்திங்கன்னா இப்போது கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக திரு கோபி அவர்கள் இருந்தார். விஓஓ கோபி, கிராம நிர்வாகி அலுவலர். அவர் நீர்பிடிப்பு இடத்துல போய் ஆக்கிரமிப்பு இருக்கா அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவரோட கடமைகள் அதெல்லாம். ஒரு ஆண்டுக்கு 50 மரங்கள் நட வேண்டும் அந்த ஊரோட வளர்ச்சிக்காக. ஒரு வருஷத்துக்கு 50 மரங்கள் நட வேண்டும். இது வரைக்கும் திரு கோபி விஓ அவர்கள் என்ன மரம் நட்டாருன்னு தெரியல. அடுத்தபடியாக நீர்நிலையை பாதுகாத்தாரும் தெரியல. அரசுக்கு சொந்தமான இடங்களை பாதுகாத்தாரும் தெரியல. எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ முடிய போகிற கண்டிஷனில் ஒரு 10 நாள் இருக்கும். இந்த 10 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னிருப்ப ஏரிக்கரை பகுதியில் போகிற இடத்துல சாலை ஓரமாக தள்ளு வண்டி வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு ஒரு 5 கடை தான் இருக்கும். அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு போகிறாரு. நம்ம ஈவி மெயின் ரோட்டில் இருக்கிற ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கு அவரால் முடியல. நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு அவரால் முடியல. அரசுக்கு சொந்தமான இடத்துல பாதுகாக்க முடியல. ஒரு 5 வண்டியை தள்ளுவடி வச்சு நடத்திருப்பாங்க. அவங்கள நீங்கள் கடையை மொத்தம் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காரு திரு விஓ கோபி அவர்கள். இது போல் அவங்கவுங்க பணியை சரியாக செய்யாதனால தான் நம்ம மாவட்ட ஆட்சியரை நாடுறோம், முதலமைச்சரை நாடுறோம். நமக்கு வேலை செய்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. வார்டு உறுப்பினராக சரி, நகராட்சி ஆணையராக இருந்தாலும் சரி, ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. தயவுசெய்து பொதுமக்களே கேள்வி கேளுங்க. ஊமையாக இருக்காதீங்க, கண்ணை மூடிட்டு இருக்காதீங்க, காது மூடிட்டு இருக்காதீங்க. இவன் 3ஐயும் மூடிட்டு இருந்தோம்னா கண், காது, வாய் இவையை 3ஐயும் நம்ம கைகளால் மூடிக்கொண்டு இருந்தோம் என்றால் தவறுகள் அதிகம் நடக்கும். நம்ம வருங்கால சந்ததிகள் வாழ முடியாது. கை கட்டி தான் செல்லணும். அப்போ ஓட்டை போட்டு கை கட்டினே போங்க, கண்ணை முடினே போங்க. ஒரு தவறு இருந்தால் கண்ணை முடின்னு போங்க. காதில் பஞ்சு வச்சுங்க. தப்புன்னா தட்டி கேளுங்க. யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே புகார் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.